நாங்கள் மேல்மா சிப்காட் விவசாய எதிர்ப்பு இயக்கத்துலேருந்து பேசுகிறோம். அமைச்சர் ஏவவேலு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இங்கே போராடுறவங்க யாரும் விவசாயி இல்லை, எல்லாம் வெளியாட்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா 99% வந்து விவசாயிங்க நிலத்தை தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்ற ஒரு பொய்யை வந்து சட்டப்பேரவையில் சொன்னதுனால அதனை கண்டித்து நாங்கள் அவரோட உருவபொம்மை எரித்தோம். அதுக்கப்புறமா எரிச்சிட்டு சிஎம்மை பார்த்து இந்த மாதிரி தகவல் இது மனு அளிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போன செவ்வாய்க்கிழமை வந்து கிளம்புனோம். ஆனால் அதை காவல்துறை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. நிறுத்தி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் நீங்கள் இவ்வளோ பேர்லாம் போகக்கூடாது, 500 1000 பேர்லாம், யாருன்னா ஒரு 5 பேர் மட்டும் நீங்கள் பேர் லிஸ்ட் எழுதி கொடுங்க, உங்களை நான் சிஎம் ஆண்டிட்டுன்னு போயிட்டு பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோன்ட்டு எங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டிலே பண்ணாங்களே டைம் தவிர அவங்களுக்கு அதுக்கு உண்டான முயற்சி எதுவும் எடுக்கலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், செவ்வாய்க்கிழமை 3 மணி அளவில் திரும்ப மேல்மா கொட்டா போட்ட இடத்துலையே உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து உட்கார்ந்தோம். 2 நாளாக உட்கார்ந்து தான் இருந்தோம் உண்ணாவிரதத்தில். நைட்டு நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து எங்களை நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்றது டாக்டருங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து செக் பண்ணுற மாதிரி டெஸ்டிங் பண்ணுற மாதிரி பண்ணி உங்களுக்கு எல்லாம் பிபி சுகர் இருக்குது, இதனால் உங்களை நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு எங்களை எல்லாம் நார்மலாக இருக்கிறவங்களையும் எல்லாரையும் அனைத்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட 9 பேர் மொத்தம் 9 பேரில் நேற்று நைட்டே வந்து 2 பேர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க வேணும்ன்ட்டு. 7 பேரையும் மறுபடியும் 7 பேரையும் விடியற் காலை ஒரு 4:30 மணி இருக்கும். அவர் இன்ஸ்பெக்டரு 2 செய்யார் இன்ஸ்பெக்டரும் வந்தாசி இன்ஸ்பெக்டரும் எல்லாரையும் வர வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, குண்டு கட்டாக தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டு கைதி போல் எங்களை இட்டுன்னு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு 100 கிலோமீட்டர் திருவண்ணாமலைக்கு இட்டுன்னு வராங்க. எங்களை மேல்மாக்குட்டோட்டில் இருந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ண பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு இட்டுன்னு வராங்க. அது எப்படி இட்டுன்னு வராங்கன்னா ஒரு கைதி போல் தான் இட்டுன்னு வந்தாங்க, ஒரு பேஷண்ட் போலலாம் இட்டுன்னு வரல. அதே போல் பார்த்தீங்கன்னா போராட்டத்தை சிதைக்கிறதுக்காகவே இந்த பிளான். இப்போ கூட நாங்கள் திருவண்ணாமலை ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் இருக்கோம். டாக்டர் இங்கே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாரு. செக் பண்ணி எல்லாருக்கும் நார்மலாக தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து எங்களை விடாமல் வெளியே தடுத்து நிறுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போது போகக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டு, போராட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து எங்களை இவர் திருவண்ணாமலை டிஎஸ்பி குணசேகர் வந்து இப்போது தடுத்து நிறுத்தி எங்களை வெயிட் பண்ண வச்சுருக்காருங்கண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரத போராட்டத்தில் மணிகண்டன் சன் ஆஃப் ஏகாம்பரம், சந்திரன் சன் ஆஃப் ஜெயராமன், ரேணுகோபால் சன் ஆஃப் பழனி, நேதாஜி சன் ஆஃப் முரளி, முருகன், ராஜா குறும்பூர் அவர் வந்து 9 பேர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பேர் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் நர்மாப்பள்ளம், சந்திரன் குறும்பூர், ரேணுகோபால் வடாலப்பிறந்தான் புதூர், நேதாஜி வடாலப்பிறந்தான் புதூர், ராஜா மேல்மா குட்ரோட், பெருமாள் பிள்ளை மேல்மா, மாசிலாமணி நர்மாப்பள்ளம், கணேசன் கணேசன் அடுத்தது யார், தேவன் எருமவெட்டி,